Laws of Motion, 13th June 2020. Presented by NEET Physics Tamil. Laws of Motion. The questions in this presentation are taken from NCERT 11th Physics books for discussion. Exercise question of NCERT 11th Physics Chapter 5, Laws of Motion. First question. Give the magnitude and direction of the net force acting on A drop of rain falling down with a constant speed. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மழை துளி drop of rain வந்து கீழே விழுது, அதாவது ஃப்ரம் த ஸ்கையிலிருந்து கீழ் நோக்கி விழுது வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ இதில் என்ன நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கிறதுனால அக்சலரேஷன் 0, therefore net force is 0. A cork of mass 10 gram floating on water. There is no upward or downward or sideways movement. ஸோ ஒரு கார்க்கு அதோட வெயிட் ஜஸ்ட் 10 கிராம் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸோ இங்கே வாட்டரில் அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட். ஸ்டில் த நெட் ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஆன் திஸ் கார்க். எப்படின்னு பார்ப்போம். A kite skillfully held stationary in the sky. ஸோ ஆகாயத்தில் ஒரு பட்டத்தை வந்து ஸ்டேஷனரியாக அதோட நூலை வச்சு மேனேஜ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்? டி. A car moving with a constant velocity. ஸோ 30 km/hங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, மாறாத ஸ்பீடில் மாறாத வெலாசிட்டியில் வந்து ஒரு ரஃப் ரோடில் ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. இதுலேயும் அக்சலரேஷன் இஸ் 0. A high speed electron in space far from all material objects and free of electric and magnetic fields. ஸோ ஒரு ஹை ஸ்பீடு எலக்ட்ரான் இன் ஸ்பேஸ், இது வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து வெகு தூரத்தில் இருக்குது. அதே போல் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் எதுவும் அதன் மேலே ஆக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் what will be the net force acting on the high speed electron? 1A drop of rain falling down with a constant speed. Constant speedங்கிறதுனால no acceleration, hence no net force. Net force is 0. இதில் சிலருக்கு வந்து சில கன்ஃபியூஷன் இருக்கும். ரெயின் ட்ராப் மேலே அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G will act downward, அதனால் நெட் ஃபோர்ஸ் will be -mg அப்படிங்கிறோம். ஆனால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து பாசிபிள் எப்போன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த எம்ஜியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தென் ரெயின் ட்ராப் மழை துளி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கீழ் நோக்கி விழ முடியும். தென் பி. கார்க் ஆஃப் மாஸ் 10 கிராம் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர். ஸோ ஒரு கார்க்னா தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் வெயிங் 10 கிராம் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாட் மூவிங் அப் ஆர் டவுன் ஆர் சைட்வேஸ், ஜஸ்ட் ஃப்ளோட்டிங்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. A kite skillfully held stationary in the sky. அகைன் இந்த பட்டம் கைட்டு வந்து ஸ்கையில் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரி அதோட நூலை வச்சு மேனேஜ் பண்ணுற போது அது ஸ்டேஷனரிங்கிறதுனால நோ நெட் ஃபோர்ஸ். தட் இஸ் வாட் எவர் பி த ஃபோர்ஸஸ், upward or downward or sideway forces, all will cancel one another and net force is 0. 1D. ஒரு கார் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் 30 km/hல ரஃப் ரோடில் போகுது, ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. தென் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அக்சலரேஷன் இஸ் 0, therefore no net force. 1E. ஒரு ஹை ஸ்பீடு எலக்ட்ரான் வந்து ஸ்பேஸில் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து வெகு தொலைவில் இருக்குது. அதே சமயம் நோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இந்த மாதிரி கண்டிஷனில் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி எலக்ட்ரான் இஸ் 0. கொஸ்டின் நம்பர் 2. ஒரு கூழாங்கல், ஒரு பெபிள், அதோட வெயிட் 0.05 kg, தட் இஸ் 50 கிராம்ஸ். இது வந்து வெர்டிக்கலி அப்வார்டு த்ரோ பண்ணியாச்சு. தென் ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு டவுன்வார்டு வரும். கிவ் த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த பெபிள், first subdivision A, during its upward motion.
ஸோ அப்வார்டு த்ரோ பண்ணுற போது அதோட அப்வார்டு மோஷன் நடக்கிற டைமில் அதோட நெட் ஃபோர்ஸ். ஸோ வெர்டிக்கல் மோஷன்னாவே எய்தர் அப்வார்ட் ஆர் டவுன்வார்ட் gravity due to acceleration will act. Therefore, net force will be ma equal to 0.05 kg into minus 10 meter per second square equal to minus 0.5 n. upward போனாலும் இது acting downward, அதனால minus sign. Here only force is the force of gravity. Effects of air வந்து neglect பண்ண சொல்லிட்டாங்க. Then subdivision B, during its downward motion, again force is unchanged, same A will act equal to G, therefore minus 0.5 Newton தான் downward force. upward throw பண்ணாலும் downward அது வந்தாலும் both case it is having the same net force. At the highest point where it is momentarily at rest, so இது upward throw பண்ணதும் ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணி அதோட அப்வார்டு வெலாசிட்டி 0 ஆயிரும். அதுக்கப்புறம் இட் வில் கம் டவுன்வார்டு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வேர் இந்த பெபிள் வந்து மொமெண்டரிலி ரெஸ்டில் இருக்குது. அந்த டைம் அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன? எகைன் சேம் நெட் ஃபோர்ஸ், நோ சேஞ்ச். மாஸ் இன்டு அக்சலரேஷன் தான் நெட் ஃபோர்ஸ் இன் ஆல் த 3 கேசஸ். Do your answer change if the pebble was thrown at an angle of 45 degree with a horizontal direction? ஸோ இது ஹரிசாண்டல் டைரக்ஷன். பிங்கிற பாயிண்ட்ல இருந்து பெபிளை வந்து அப்வார்ட் அட் an angle of 45 to ஹரிசாண்டல் த்ரோ பண்ணுறோம். இந்த மாதிரி இன்க்ளைண்டாக த்ரோ பண்ணுறோம். எகைன் இட் வில் ரீச் a மேக்ஸிமம், தென் இட் வில் கம் டவுன்வார்ட். எகைன் சப்டிவிஷன் ஏ, அப்வார்டு மோஷனில் net force no change, same ma தான். so m is 0.05 kg, a வந்து minus 10 meter per second square, therefore net force is minus 0.5 Newton acting downward. downward motionly same force. at the highest point where it is momentarily at rest, இந்த இடத்துல momentarily at restங்கிறது wrong. ஏன்னா since this is thrown at an angle to the horizontal, இந்த initial velocity யோட horizontal component, that is uங்கிற velocityல throw பண்ணியிருந்தா இந்த டைரக்ஷனில் u cos 45 டிகிரிங்கிறது horizontal component of velocity, that will not change till completion of its movement. அதனால இந்த இடத்துலையும் அந்த horizontal velocity இருக்கும். therefore it will not be at rest, but in any case the net force acting will be minus 0.5 Newton downward. Question number 3, give the magnitude and direction of the net force acting on a stone of mass 0.1 kg. A, just after it is dropped from the window of a stationary train. so train வந்து ஸ்டேஷனரியா இருக்குது. அதில் விண்டோ சீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஸ்டோன் ஆஃப் மாஸ் 0.1 kg, தட் இஸ் 100 கிராம் வெயிட் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோன், சின்ன ஒரு கல்லை ட்ராப் பண்ணால் அதில் ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ், அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்குறாங்க. ஸோ வென் த ஸ்டோன் இஸ் ஃபாலிங் டவுன்வார்ட், g, தட் இஸ் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி தி அக்சலரேஷன் ஆன் இட். தேர்ஃபார் ஃபோர்ஸ் இஸ் m into acceleration, mass into acceleration equal to 0.1 into 10 equal to 1 Newton and the direction is downwards. Subdivision B, just after it is dropped from the window of a train running at a constant velocity. train வந்து constant velocityல போயிட்டு இருக்கிற போது அதே ஸ்டோனை ட்ராப் பண்ணால் அதில் என்ன நெட் ஃபோர்ஸ்? எகைன் ஸ்டோன் மேலே ஆக்ட் பண்ணுற ஒரே அக்சலரேஷன் g தான். so same net force 1 Newton and direction is downwards. then train வந்து 1 meter per second square அப்படிங்கிற அக்சலரேஷனில் போயிட்டு இருக்கிற போது அந்த ஸ்டோனை ட்ராப் பண்ணால் என்ன நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எகைன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்டோன் இஸ் மாஸ் இன்டு g, acceleration due to gravity, that is equal to 1 Newton downwards. ட்ரெயினோட அக்சலரேஷன் வந்து டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு த நெட் ஃபோர்ஸ். ட்ரெயினோட அக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸுக்கு எதுவும்
பங்களிக்கல. ஃபோர்ஸ் அட் an instant வந்து அந்த இன்ஸ்டண்ட்டில் என்ன சூழ்நிலை என்ன சுச்சுவேஷனோ அதை பொறுத்து தான் இருக்கும். நாட் ஆன் ஹிஸ்டரி, அதோட ஹிஸ்டரியை பொறுத்து கிடையாது. முன்ன என்ன அக்சலரேஷன் இருந்துச்சு அதை பொறுத்து ஃபோர்ஸ் மாறாது. சப்டிவிஷன் டி, லையிங் ஆன் த ஃப்ளோர். ஸ்டோன் வந்து ட்ரெயினில் தர மேலே இருக்குது. ட்ரெயினோட அக்சலரேஷன் 1 மீட்டர்/s². ஸ்டோன் மேலே இப்போ ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் என்ன? F = ma. ஸோ ட்ரெயினோட டைரக்ஷன்லேயே ஸ்டோனும் இருக்கிறதால the acceleration on train will act on the stone also. அதனால் m × a 0.1 × 1 not 10. So 0.1 n. This will be in the direction of motion of the train. Question number 4. ஒரு ஸ்ட்ரிங் அதோட லென்த் L, இதோட ஒரு எண்டில் ஒரு சின்ன பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் m வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்கோட இன்னொரு எண்டு ஒரு ஸ்மூத் ஹரிசாண்டல் டேபிள் இருக்கிற ஒரு சின்ன ஆணியில் கட்டி விட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு சர்க்கிளில் மூவ் பண்ணுது வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு v about the peg with the string of length L. இந்த மாதிரி இருக்கிற போது வாட் இஸ் தி நெட் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிகிள் டைரக்டட் டுவார்ட்ஸ் தி சென்டர்? 4 சாய்ஸ் இருக்குது. ஒன்று டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங், தென் T - mv²/L, T + mv²/L, இன்னொன்று வந்து 0. ஒரு ஹரிசாண்டல் டேபிள், இதில் சென்டரில் ஒரு சின்ன ஆணி இருக்குது, ஆறு சம் ஸ்க்ரூ மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோம். இதில் ஒரு ஸ்ட்ரிங்கு கட்டி இருக்குது, அதோட லென்த்து L. அதோட இன்னொரு எண்டில் ஒரு சின்ன பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் m கட்டி விட்ருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கு கூட இந்த மாஸ் வந்து ரொட்டேட் ஆகுது வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு v. வெலாசிட்டி கிடையாது, விங்கிற ஸ்பீடு. ஸோ அது ரொட்டேட் பண்ணுற ஸ்பீடு வந்து v. தென் இந்த மாதிரி அது ரொட்டேட் பண்ணுற போது இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு டென்ஷன் இருக்கும், அதை Tன்னு வச்சுக்கிறோம். The tension in the string will be directed along PO, that is towards the center. இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி விட்டுட்டா சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்னால இந்த பார்ட்டிகிள் வந்து அவுட்வார்டு பறந்துடும். ஸோ இந்த பார்ட்டிகிள் ரொட்டேட் பண்ணால் இந்த பார்ட்டிகிள் வந்து ரொட்டேட்ஸ் அபவுட் தி சென்டர் O வித் த ஸ்ட்ரிங். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. தென் டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் ஷுட் ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை, ஈக்குவல் டு mv²/L. இது வந்து டைரக்டட் டுவார்ட்ஸ் தி சென்டர், தட் இஸ் டைரக்டட் டுவார்ட்ஸ் தி பாயிண்ட் O. Hence the net force is equal to T, tension in the string directed towards the center. This tension T provides the centripetal force required by the particle to move along a circle. So one additional point, a body experiencing uniform circular motion requires a centripetal force towards the center to maintain its circular path. So அந்த centripetal force தான் இந்த tension in the string வந்து provide பண்ணுது. Hence answer choice is 1. T is the answer. So net force is tension in the string only. Question number 5. ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் 50 நியூட்டன்கிற அளவுக்கு ஒரு பாடி ஆஃப் மாஸ் 20 kgல அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த 20 kg மாஸ் இருக்கிற பாடி வந்து இனிஷியலி மூவிங் வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 15 மீட்டர்/s. ஸோ இந்த மாதிரி அது 15 மீட்டர்/s ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற போது 50 நியூட்டன் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த பாடி எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆகும், தட் இஸ் அது ரெஸ்ட்டுக்கு வரும். ஃபோர்ஸ் அப்ளைடு 50 நியூட்டன். தேர்ஃபோர் அக்சலரேஷன் இம்பார்ட்டட் பை த ஃபோர்ஸ் ஆன் த பாடி. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால தான் அக்சலரேஷன் கிடைக்குது, நாட் அக்சலரேஷன் காசிங் ஃபோர்ஸ். தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன் பை இதோட வெயிட் 20 kg equal to 2.5 meter/s². To bring speed 15 meter/s to 0, applied retardation or acceleration is 2.5 meter/s². V equal to U plus AT. V வந்து நமக்கு 0 ஆகணும், final velocity equal to U initial velocity 15 plus A வந்து minus 2.5 into T. தென் மைனஸ் 2.5t இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2.5t ஈக்குவல் டு 15. ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே வச்சிடறோம். தேர்ஃபார் t ஈக்குவல் டு 15/2.5 ஈக்குவல் டு 6 seconds. ஸோ A, தட் இஸ் ரிட்டார்டேஷன்,
சேம் as acceleration தான் யூனிட்டில். இது ரிட்டார்டேஷனுங்கிறதுனால இது அப்போசஸ் மோஷன். ஸோ இது வந்து நெகட்டிவ் சைன்டு. அந்த மாதிரி இல்லைன்னா நமக்கு ஜீரோவே ஆகாது. பாசிட்டிவ் அக்சலரேஷன் கூட தான் ஸ்பீடு வில் கீப் ஆன் இன்க்ரீசிங் ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு get more videos in the examination point of view.